தேவனுடைய பாதப்படியில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம். எல்லாரும் இருந்தவனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றியப்பா. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளிலும் கூட உம்மை பரிசுத்தமாய் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே உன்னதர், உயர்ந்தவர், பரிசுத்த மேலானவர் என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தினங்கள் போற்றும்படியா தொடர்ந்து கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆராதனுடைய முழுமையான பகுதியிலும் தேவ பிரசன்னம் நிரம்பியிருப்பதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆவியானவரே நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத ஆமென் நன்மையினால் கர்த்தர் நிரப்புவீராக. திருக்கரங்களிலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நேரை பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனோடு எழுந்தார் என்கிற செய்தியை உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாய் என்னை தகுதியாக்கி நிறுத்தின பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் உடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் என்று ஸ்தோத்திரம் ஆமென் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திர நாட்களில் ஆமென் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடினால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் ஆமென் பாடுகள் பட்டு ஸ்தோத்திரம் பாடுபடும் முன்பதாக தம்முடைய ஊழிய சேவை 3.5 ஆண்டு காலம் தேவ சித்தத்தின்படியாய் நிறைவேற்றி முடித்து
மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கொடூரமான பாவிகளால் கொலை செய்யப்பட்டு அவர் ஸ்தோத்திரம் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு அவர் எழுந்தார் என்கிறதான ஒரு செய்தியை ஸ்தோத்திர நாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஸ்தோத்திரம், நானே ஸ்தோத்திரம், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதலை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தன்னுடைய வாழ்நாட்களில் ஸ்தோத்திரம் அவர் செய்த அற்புதமான அன்பின் பணி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், அந்த மேன்மையை அவரை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். கடைசி மட்டும் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தபடியினால் அவருடைய உயிர்த்தலுடைய ஸ்தோத்திரம் மேன்மை ஸ்தோத்திரம் யாவரும் கண்டு கொண்டார்கள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கும் இந்த மனுக்குலம் யாவருக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், புது ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்படியாக ஸ்தோத்திரம் அநேக ஸ்திரீகள் கடந்து சென்றார்கள். அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சிலுவை மரத்தின் ஸ்தோத்திரம் அடிவாரத்தில் அநேகம் ஸ்தோத்திரம் ஸ்திரீகள், அநேக பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். நன்மையை கண்டவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடைந்து கொண்ட அந்த ஸ்திரீகள் அந்த சிலுவை அடிவாரத்தில் நின்றார்கள். அதே ஸ்திரீகள் தான் அவர் உயிரோடு எழும்புவார் என்கிற ஸ்தோத்திரம் செய்தியை அவர்கள் கேட்பது முன்பதாகவே கேட்டார்கள். 3ஆம் நாளில் உயிரோடு ஸ்தோத்திரம் எழும்புவேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லி இருந்த அந்த வார்த்தையின்படியாய் ஸ்தோத்திரம் அவர்கள் காத்திருந்தார்கள். எப்பொழுது ஸ்தோத்திரம் ஓய்வு நாள் கடந்து வரும், எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்கும்படியாய், உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்கும்படியாய், அந்த மகிமையான சரீரத்தை பார்க்கும்படியாய் அவர்கள் கடந்து போகிறதை ஸ்தோத்திரம் 4 சுவிசேஷ நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஆனால் ஒரு வேத பகுதியிலே பார்க்கும்போது மார்க் 16:6 வசனத்தில் ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா, அவர்களை நோக்கி சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஸ்தோத்திரம், வெண்வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் இயேசுவை பார்க்கும்படியாய் சென்ற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்பதை நான் அறிவேன், அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார், இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பயத்தை ஸ்தோத்திரம் தூதன் மூலமாய் அந்த வார்த்தை கேட்கப்பட்ட போது அவருடைய பயம் நீங்கினது என்பதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பயமும் திகிலும் அவர்களை விட்டு கடந்து போனது. ஸ்தோத்திரம், தாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை அநேகருக்கு சொல்லும்படியாய் கடந்து போனார்கள். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் நமக்கும் அந்த செய்தி அறைகுவலாய் கொடுக்கப்படுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ கல்லறைகள் ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவரை வைத்த இடத்திலே
திறந்திருக்க என்று சொன்னால் அவரே ஆமீன் உண்மையுள்ள தெய்வம், அவரே பரிசுத்தவார், அவரே உன்னதர், உயர்ந்தவர், மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்ற ஆண்டவராய் இயேசுவின் கல்லறை மாத்திரமே இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமீன். முதலாவதாக ஆமீன் ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? முதலாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அருமையான ஆமெசோத்திரம் ஒரு ஆமெசோத்திரம் ஒரு தேவனுடைய மனிதர் மரித்து போன ஆமெசோத்திரம் ஒரு ஆமீன் பெண்ணை ஆமீன் அருமையான ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பின ஒரு ஸ்தோத்திரம் சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஆமெசோத்திரம் மரித்து போன அந்த பெண்ணை பார்த்து, அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மரணமே இவளை விட்டு வெளியே ஆமெசோத்திரம் வா என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்திலே ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஹல்லேலூயா வெளிப்பட தொடங்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். மரணமே இவளை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உள்ளே வரட்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் ஆவி இவளுக்குள் பிரவேசிக்கட்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆமென் அந்த அருமையான பெண் ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவனோடு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யாருக்குள் பரிசுத்த ஆவியாகிய பலன் இருக்கிறதோ ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வல்லமை நிமித்தமாய் ஆமென் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போகல. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கும் ஸ்தோத்திரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த தெய்வம் நம்முடைய மத்தியிலே ஹல்லேலூயா தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். முதலாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனை கொடுக்கிறார். லூக்கா 24:49 வாசிக்கிறோம் அல்லவா? ஆமீன். உன்னதத்தில் இருந்து ஆமீன் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆமீன் ஸ்தோத்திரம் நான் என் ஆமீனுடைய வருகிற வல்லமை என் பலனால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேம் நகரத்தில் ஆமீன்கள் காத்திருங்கள், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, தேவன் எதை அனுப்புகிறார்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, உன்னத பலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த உன்னத பலன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் புது பலன் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமீன். புது ஜீவனை அடைந்து கொள்கிறாங்க. 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம் அல்லவா? இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர் பூமியினுடைய தாழ்விடங்களில் எதற்காக இறங்கினார்? ஸ்தோத்திரம். நமக்கு நம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொடுக்கும்படியால், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படியால் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். எபேசியர் 4:8 வாசிக்கிறோம், ஆதலால் அவர் உன்னதத்தில் இருந்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். பாருங்க ஸ்தோத்திரம். அவர் உன்னதத்தில் இருந்து சிறைப்பட்டு போன ஜனங்கள் பாருங்க ஸ்தோத்திரம் அவர்களுக்காக தம்மை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஹல்லேலூயா. நாம் சிறைப்பட்டு கிடக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக சிறையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியாய் துரோகிகளாகிய பாவிகளாகிய நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வரங்களை கொடுக்கும்படியாய் அவர் ஸ்தோத்திரம் ஆமென் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் 68:18 வாசிக்கிறோம், ஆமென், துரோகிகளாய் இருந்த நமக்கு தேவன் வரங்களை தந்தார். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்க. துரோகிகளாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு முன்னே இயேசுவை விட்டு தூரமாக இருந்த ஆமென் துரோகிகளாகிய நமக்கு தேவன் வரங்களை அளித்தார். ஹல்லேலூயா. அந்த வரந்தா இந்த நாட்களில்
பாதைகளில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியாகிய வரம், அந்த பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமையினால இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:14 எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆகவே கடைசி வரையிலும் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியுடைய நிறைவோடு நாம் வாழ்ந்து ஆமென் ஆண்டவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியுடைய ஈவை பெற்றுக்கொள்ளாதவங்க ஆமென் நீங்கள் காத்திருக்கும் போது அந்த பலன் உங்களுக்கு பல மடங்காய் கொடுப்பார். அந்நிய பாஷையில் தேவனை மகிமைப்படுத்தும்படியால் ஆவியின் வரங்களில் ஆமென் வரங்களால் நிறைந்து தேவனை நீங்கள் ஆராதிக்கும்படியால் நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நீங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் பரிந்து பேசுகிற தேவனா. ரோமர் 1:5 வாசிக்கிறோம். தாம் சொன்னபடியே இயேசு அவர் உயிர்த்தெழுந்தபடினால், அவர் உயிரோடு எழும்பினபடினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவகுமாரனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமாய் இருந்தபடினால் அவருடைய உயிர்த்தெழுதலும் சத்தியமாய் காணப்பட்டது. அவர் சொன்னபடியே அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் பொய் உரைப்பதில்லை. நம்முடைய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து பரத்திற்கு ஏறி சென்று இந்த நாட்களிலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். சந்தோஷமாய் நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் தாமின் நமக்காக பாருங்க பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறபடினால் இன்றும் அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நமக்காய் பரிந்து பேசும் தேவகுமாரன். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் வந்தவர் தேவகுமாரனாய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமே நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ரோமர் 8:34 ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? ஆமென். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காய் ஒருவர் வேண்டிக் கொள்கிறார் என்று சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். அது எத்தனை பாக்கியம். ஆமென். ஊடாமானபா இயேசுவின் நாமத்தினால் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரே நமக்காய் மரித்து எழுந்தும் இருக்கிறபடினால் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் ஆமென் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிற தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து கடைசி வரையிலும் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? மூன்றாவதாக மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:55 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஸ்தோத்திரம் ஆமே சொன்ன வார்த்தையின்படியா மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று மரணத்தின் கூரை முறித்து ஆமென் வெற்றி சிறந்த அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இனி அவர் மறிப்பதில்லை. யூத ராஜ சிங்கமார் வெற்றி சிறந்தவர். இன்றைக்கு மரண பயத்தோடு ஐயோ இன்றைக்கு பார்க்கும்போது பலதரப்பட்ட வியாதிகள் கொள்ளை நோய்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஆமை சோத்திரம் ஆமை மரண பயத்தோடு இந்த வியாதி நிமித்தம் நான் மறித்து விடுவேனோ, இந்த பலகீனத்தின் நிமித்தமாக நான் எழுந்து நடக்க முடியாமல் ஆகிவிடுமோ, ஆமே இந்த ஆமீன் கட்டுகள் ஆமே சொத்து என்னை விட்டு இனி கடந்து போவதில்லையோ என்கிறத ஒரு மரண பயத்தின் நிமித்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை என் தெய்வம் காண்கிறார். இந்த நாளில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் நீர் மரணத்தை
ஜெயித்திருக்கும் போது நாங்களும் மரணத்தை ஜெயிக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பிழைத்திருக்கிறவர்கள் ஆனாலும், ஆமே ஸ்தோத்திரம், நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும், நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும், தம்முடனே கூட நாம் இயேசுவோடு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. அவரோடு நாம் பிழைத்திருக்கும்படியாக தான் அவர் நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார். ஆமே ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ஜெயமாய் மாற்றினபடினாலே நீங்காத நோய்கள் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நீங்காத வியாதிகளை, நீங்காத ஆமே ஸ்தோத்திரம், ஆமீன், பலவீனங்களை அவர் நம்மை விட்டு மாற்றுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால ஆமே ஸ்தோத்திரம் நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. மரண பயம் கடந்து போகிறது, மரண இருளை ஆண்டவர் கடந்து போக செய்கிறார். மத்தேயு 28:20 படியாக உயிரோடு எழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அந்த மாறாத வாக்கின்படி, வார்த்தையின்படி பாருங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆமே ஸ்தோத்திரம் அவர் இன்றும் செய்து வருகிறார். இன்றும் அன்றும் அவர் செய்து வருகிறார். சீஷர்களோடு கூட இருந்து ஆமேன் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆமீன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 அப்போஸ்தலர் 14:3 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்த பின்பு ஸ்தோத்திரம் ஆமீன் என்ன செய்தார்கள்? ஆமீன், தங்களை ஆமீன் ஸ்தோத்திரம் அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பேச தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கிருபையுள்ள வார்த்தைகளை பேச தொடங்கினாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மூலமாய் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் பலத்த செய்கைகளும் நடந்தது. காரணம் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி, அவர் கொடுத்த வல்லமையின்படி தம்முடைய ஆமை சீஷர்கள் மூலமாய் கர்த்தர் அநேகம் அற்புதங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. காரணம் ஸ்தோத்திரம், அவர் ஆமை ஸ்தோத்திரம், மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம், தேவன் அவரை மரண உபாதியின் கட்டுகளிலிருந்து அவர் அவிழ்த்தார். ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம், அவரை எழுப்பினார். அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினால் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட ஸ்தோத்திரம் ஆமீன் உட்காரும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 4வது பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் ஆமீன் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். அப்போஸ்தலர் 3:26 படி ஸ்தோத்திரம் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து ஸ்தோத்திரம் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. பலவிதமான பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை விலக்கி காக்கும்படியா அவர் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ரோமர் 6:1-13 வரை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால் நாமே ஸ்தோத்திரம் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. ஆமீன். பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம் அவரோடு வாழும் பாக்கியத்தை அவர் நமக்கு தரும்படியாக நமக்காய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிரோடு இந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை நாம் வாழ்நாள் முழுதும் பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லையில்லாத சந்தோஷத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே,
வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரே இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்காக உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் ஆமென் கொண்டி போகல. கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் ஆமென் மாறாததா இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள், வேதனைகள், அப்பா எல்லா கஷ்டங்களும், எல்லா விதமான ஆண்டவரே பலகீனங்களும், எல்லா போராட்டத்தினுடைய கிரிகளும் முறியடிக்கப்படுவதாக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரட்டும் அப்பா. ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுவீராக. பொல்லாத சத்துடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுனுடைய ஆமென் மேலான சமாதானம் உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறபடினால் நமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் அநேக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறமைக்காய் கோடி மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.